ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய இறைவார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 11ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே யோபுவுடைய சிநேகிதர்கள் 3 பேர், தேமானியனாகிய எலிப்பாஸ், சூகியனான பில்தாத், நாகமாத்தியனான சோப்பார், இந்த 3 பேரும் ஒருவரோடொருவர் கலந்து பேசி யோபுவுக்காக பரிதபிக்கவும் அவனை ஆறுதல் படுத்துவதற்கும் 3 பேரும் வந்தார்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. தங்கள் ஸ்தலத்திலிருந்து வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த பகுதியிலே நாம் யோபுடைய நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அதே நேரத்தில் உங்களுடைய நண்பர்கள், நீங்கள் இப்பொழுது யாரை நண்பர்களாக வைத்திருக்கிறீர்களோ அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை இதை வைத்து நீங்கள் பொருத்தி பாருங்கள். உண்மையான நண்பன் யார் என்பதை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். முதலாவது, யோபுடைய நண்பர்களிடத்தில் காணப்படுற முதல் குணம் என்னென்று சொன்னால், 3 பேருமே வெகு தூரத்திலிருந்து வந்தார்கள். யோபுவை ஆறுதல் படுத்துவதற்காக 3 நண்பர்களும் வெகு தூரத்திலிருந்து, அவருடைய பிரயாணம் எத்தனை நாட்கள் என்று இங்கே சொல்லவில்லை, எப்படி பிரயாணமாய் வந்தார்கள் என்பது அங்கே சொல்லப்படவில்லை. ஆனால் 3 பேரும் 3 திசைகளிலிருந்து, அவர்கள் வெவ்வேறு இடங்களிலிருந்து அவர்கள் ஒன்றாக சேர்ந்து அவர்கள் யோபுவை பார்ப்பதற்காகவும் அவனுக்காக அனுதாபப்படுவதற்கும் அவனை ஆறுதல் படுத்துவதற்கும் அவனுடைய துன்பத்திலே அவர்கள் பங்கு கொள்வதற்கும் வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே அருமையானவர்களே, உங்கள் நண்பர்கள் உங்களுக்காக ஒரு காரியம் செய்வதற்காக எவ்வளவு தூரமானாலும் அவர்கள் பிரயாணப்படுவதற்கு அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்களா சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கே யோபுடைய நண்பர்கள் வெகு தூரத்திலே இருந்து அவர்கள் யோபுவை பார்க்க வந்தார்கள். இது முதல் காரியம். 2வது காரியம் இங்கே கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன என்று சொன்னால், யோபுவுக்காக யோபுடைய நண்பர்கள் அதிகமான நேரத்தை செலவிட்டார்கள். அதிகமான நேரம். ஒன்று, அவருடைய வழி பிரயாணம், அது எத்தனை நாட்கள் சென்றது என்று நமக்கு தெரியாது. அவருடைய வழி பிரயாணம் அதிக நாட்கள் சென்றிருக்கலாம். அடுத்து, யோபுவை பார்த்த உடனே யோபுடைய நிலையை கண்டு இங்கே சொல்லப்படுகிறது 13ஆம் வசனத்திலே, அவர்கள் 7 நாட்கள் இரவும் பகலும் பேசாமலே அமர்ந்திருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. 7 நாட்கள் யோபோடு கூட இருக்கிறார்கள், பேசாமல் இருக்கிறார்கள். அதற்கு பின் பேச ஆரம்பித்து அவனை ஆறுதல் படுத்துகிற நாட்கள். அப்போ தன் நண்பனுக்காக அவர்கள் கணிசமான நேரத்தை செலவிடவும் தயாராக இருந்தார்கள். இன்று உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்காக தங்களுடைய நேரத்தை செலவிடுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்களா? சிந்தித்து பாருங்கள். முதலாவது, உங்களுக்காக வெகு தூரம் பிரயாணப்படுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்களா? 2வது, உங்களுக்காக அவர்கள் கணிசமான நேரத்தை செலவிடுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்களா? 3வது, யோபுடைய நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், 12ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவனை பார்த்த உடனே, அவனுடைய உருவத்தை பார்த்த உடனே அவன் உருதெரியாமல் அழிந்திருப்பதை பார்த்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்கள் சால்வையை கிழித்து கொள்ளுகிறார்கள். அவர்கள் வானத்தை பார்த்து தங்கள் தலையின் மீது புழுதியை தூற்றிக்கொண்டு, யோசித்து பாருங்கள், இதைத்தான் யோபுவும் செய்தான். சாம்பலிலே உட்கார்ந்திருந்தான் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த யோபுடைய துன்பத்தை தனக்கு நேர்ந்தது போல அவர்கள் அதை தன்னுடைய சரீரத்திலே உணர்கிறார்கள். இன்று உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய துன்பத்தை அவர்கள் சரீரத்திலே உணர்கிறார்களா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு பெரும்பாலான நண்பர்கள்
எப்படிப்பட்ட நண்பர்களாக இருக்கிறார்கள்? உங்கள் பதவிக்காக, உங்களுடைய பதவியை பார்த்து, உங்களுடைய பணத்தை பார்த்து, உங்களுடைய ஆள்பலத்தை பார்த்து பழகுகிற ஏராளமான மனிதர்கள் மத்தியிலே சிறந்து விளங்குகிற நண்பர்களை தேர்ந்தெடுங்கள். இங்கே யோபுடைய நண்பர்களிடத்திலே 3 விசேஷித்த குணங்கள் இருந்தது. யோபுவுக்காக வெகு தூரம் பிரயாணம் பண்ணினார்கள். யோபுவுக்காக வெகு நாட்கள் செலவழித்தார்கள். யோபுவுக்காக யோபுடைய துன்பத்தை தன்னுடைய சரீரத்திலே உணர்ந்தார்கள். உங்கள் நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள்? சிந்தித்து பாருங்கள். நிச்சயமாகவே நல்ல நண்பர்களை தெரிந்தெடுங்கள். உதாரணமாக இப்படி ஒரு பழமொழி சொல்வார்கள், உன்னுடைய நண்பன் யார் என்று சொல், உன்னை யார் என்று சொல்லிவிடுகிறேன் என்று சொல்லி. எனவே நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்கள். நல்ல நண்பர்களோடு பழகுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்கு அது உதவியாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.